திமேயு பர்திமேயு பர்திமேயு. அந்த குடும்பங்கள்ல இருந்த சாபங்கள், இந்த எரிகோவில் இருந்த சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமானார். இந்த எரிகோவில் இருந்த சாபங்களை உடைச்சு ஆண்டவர் இந்த பர்திமேயின் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தாரே. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான அந்த ஒளிதான் மெய்யான ஒளி. அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கிறிஸ்தவன், இந்த சுவிசேஷகன், இந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரி ஒருவேளை மற்றவர்கள் மட்டமா பேசலாம். ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த உலக வாழ்க்கை இதெல்லாம் சீக்கிரத்துல எல்லாமே அழிந்து போகும். ஆனா ஒரு வாழ்க்கை இருக்கிறது நித்தியத்திலே. மகாராஜாவோடு கூட அவருடைய முகத்தை பார்த்து 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 இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லையே என்று சொல்லி பூரண அழகுள்ளவரை பார்த்து பாடுகிற அவரோடு கூட இருக்கிறதான அந்த பாக்கியம் இருக்கு பாருங்க. அது மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடாது.